எலியாவை போஷித்த தேவன். ஒவ்வொரு நாளும் என் தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் குறைவு எப்படி மாறப்போகுது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கலாம். ஆனால் எலியாவை அந்த இடத்துல கொண்டு ஆண்டவர் காகத்தை அனுப்பி போஷிக்கிறார். அடுத்து சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே அவனை எலியாவை ஆண்டவர் போஷிக்கிறார். அதே போல் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார், போஷிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய ஒரு குறை இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குறை இருக்குது, இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும், இந்த குறையெல்லாம் நிறைவாகிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு எளிதான காரியம். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு எல்லாமே ஒரு சிம்பிளான காரியம். எவ்வளோ பெரிய குறை இருந்தாலும் விரைவில் சீக்கிரமாக துரிதமாக அதை நன்மையாக மாற பண்ணுகிறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதுக்குன்னு ஆண்டவர் எலியாவை காகம் கொண்டு போஷித்தார், அதுக்குன்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணிட்டு காலையில் கதவை திறந்து காக்கா வருதான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. காலையில் கதவை திறந்து காக்கா வருதான்னு பார்த்தா என்ன செய்யாது, நம்ம வீட்டுக்கு காக்கா வராது, வேறு ஏதாவது தான் வந்துட்டு போகும். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காகத்தை கொண்டு பயன்படுத்தி எலியாவை போஷித்தார். அதே மாதிரி நமக்கும் காக்கா வரும்ன்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நேற்று ஃபுல்லாக ஜெபம் பண்ணேன்னு இன்னைக்கு காலையில் காக்கா வரும்போது தான் வரலையே ஆண்டவரே, நமக்கு வேறு விதமாக வேறு வழிகளில் ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார் என்று நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது, ஆண்டவர் எனக்கு உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறேன். காலையில் நான் பீரோவை திறந்து பார்த்தேன், உள்ளே ஒரு கட்டு பணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா பணம் கட்டு உள்ளே இருக்குமா? ஆண்டவர் என்ன பரலோகத்தில் நோட்டை அச்சு அடிச்சுட்டு இருக்காரு கட்டத்துக்கு உள்ளே போடுறதுக்கு? அப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் இல்லை என்ன பேங்க்கில் இருந்து ஆண்டவர் கொள்ளை அடித்தா பணத்தை நமக்கு கொடுக்க முடியும் ஒரே நைட்டில் நம்மளுக்கு தூக்கி வீட்டில் கொண்டு பைய போடுறதுக்கு? அப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் நேர்மையான வழியில் அவருக்கு சித்தமான வழி எதுவோ அந்த வழியில் தான் ஆண்டவர் என்ன செய்வார், நன்மை செய்வார். நமக்கு மனசில் நிறைய தோணும், நமக்கு இந்த வழியில் அற்புதம் செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி எனக்கு என் தேவை சந்திக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், இப்படி எனக்கு இந்த குறைவு மாறி இதில் எனக்கு ஒரு நன்மை கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு நமக்கு மனுஷ மூளையில் பயங்கரமான ஐடியா நமக்கு தோணும். ஆமாம், இந்த சிறிய மூளையை வச்சே நமக்கு இவ்வளோ தோணுதுன்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. நம்ம எண்ணுகிற நம்முடைய புத்திக்கும் மேலாக அறிவுக்கும் மேலாக பயங்கரமான காரியங்களை செய்து நமக்கு நன்மையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம், தொடர்ந்து அவரை ஆராதனை செய்வோம், தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மை செய்வார்.